அனைவருக்கும் வணக்கம். நல்லம்பாக்கத்தில் அமைந்துள்ள திருநல்லமங்கை ஈஸ்வரி சமேத சொர்ணலிங்கேஸ்வரர் ஆலயத்துல இப்போ முருகப்பெருமானையும் வள்ளி தெய்வானையோட பிரதிஷ்டை செய்யறதுக்கான வேலைகள் எல்லாம் நடந்துகிட்டு இருக்குங்க. சிலை வாங்குவதற்காக உங்களால முடிந்த தொகையை நீங்க கொடுத்து உதவினீங்கன்னா ரொம்ப பெரிய ஒரு கைங்கரியமா இருக்கும். பக்தி ஒளி மெய்யன்பர்களுக்கு உங்கள் பிரபஞ்ச ஜோதிட ஆராய்ச்சியாளர் உங்கள் ராஜசூரியன். அற்புதம் ஆனந்தம். இப்போ இந்த மோதிரம் அணியறதுல என்ன மாதிரி ஒரு அதிர்ஷ்டங்கள்லாம் கிடைக்கும். இப்போ அதிர்ஷ்டம் வேணும்னு ஆசைப்படுறவங்க மோதிரம் போட்டுக்கிறாங்க. அப்போ இந்த உலோகங்களை தங்கம், பொன், இது மாதிரி வெள்ளி, பித்தளை, செம்பு, ஈயம், அதாவது நவக்கோள்கள் 9 கோள்களுக்கு 9 உலோகங்கள் இருக்கு. 9 கோள்களுக்குமே 9 கற்களும் இருக்கு. அப்ப எந்த மாதிரி அணிஞ்சா சிறப்பு? இப்ப வேள் மோதிரம் போடுறாங்க, அப்படி பார்த்துங்க. அது ரொம்ப பேர் இது மாதிரி நோக்கத்தில் இருப்பீங்க. வேள் மோதிரம், ஓம்ங்கிற மோதிரம், பிரணவம் மந்திரம் போட்ட மோதிரம், இதெல்லாம் கையில் அணிஞ்சுக்கலாமா? அதனால வைப்ரேஷன் கிடைக்குமா? அதாவது ஒரு விஷயம் நல்லா புரிஞ்சுக்கணும். நீங்க இப்போ ஒரு அற்புதமான ஒரு டிவி அப்படி சொன்னா தான் உங்களுக்கு புரியும். அந்த டிவியை வாங்கிட்டு வீட்டில் வச்சாச்சு. அந்த டிவி எல்லாம் அந்த டிவிக்குள்ள எல்லாமே வரும், நீங்க போட்டா வரும், எல்லாமே வரும். ஆனா டிவி வீட்டில் இருக்கு, போட வேண்டிய சுவிட்சை போடல. அது என்ன தெரியும் உங்களுக்கு? ஆக டிவி இருக்கு, 10 நாள் ஆச்சுங்க டிவி ரைட்டு. சுவிட்ச் போட்டிங்களா? போடலங்க. இது நாங்கள் டிவி வச்சிருக்கோங்க, ஆனா அந்த டிவியை பார்த்து அனுபவிக்கல. அதான் விஷயம். அது மாதிரி நீங்க மோதிரம் போட்டுக்கிறது பெரிய விஷயம் கிடையாது. மோதிரம் இருக்கு, கையில இருக்கு, மோதிரம் போட்டுக்கலாம். அதுக்கு ஒரு ப்ராசஸிங் இருக்கு. இந்த ப்ராசஸிங் பண்ணாம மோதிரம் போட்டிங்கன்னா எப்படி போடாத சுவிட்ச் போடாத டிவி உங்க வீட்டில் எப்படி இருக்கோ அது மாதிரி உங்க கையில் அது இருக்கும், வேலை செய்யாது. அப்ப நீங்க போடக்கூடிய மோதிரம் வேலை செய்ய வேண்டும். உலோகங்கள் பிரபஞ்சத்திடமிருந்து காந்த அலையாற்றலை உள்வாங்குகிறது, கவனத்தில் கொள்ளுங்கள், அப்சர்வ் பண்ணுது. இப்ப இங்க ஒரு வெங்கலமோ ஒரு பித்தளையோ ஒரு ரூம்ல இருக்குன்னு சொன்னா நம்ம பேசுற ஒளியை அது வாங்கும், எல்லா பொருளுமே வாங்கும். இந்த உலோகங்கள் கொஞ்சம் அதிகமா வாங்கும், அதுக்குதான் கையில உலோகங்களை போடுறது. தங்கம் அதிகமாகவே வாங்கும். என்னன்னா மின்காந்த ஆற்றலை, வானமண்டலத்திலிருந்து மின்காந்த ஆற்றலை வசீகரிக்கக்கூடிய வாங்கக்கூடிய ஆற்றல் பெற்றது இந்த உலோகங்கள். அதனாலதான் அதை பணம் இதெல்லாம் செஞ்சு போடுறது. என்ன அதுலயும் சயின்ஸ் இருக்கு, சும்மா இல்லை, எல்லாம் சித்த கண்டுபிடிப்பு தான். அங்கிருந்து சும்மா ஏதோ பேருக்கு அழகுக்கு போட்டுக்கல. இந்த உலோகங்கள் அதாவது உடம்புக்கு என்ன தேவை? உடம்புல இப்போ ஒரு விஷயம் நல்லா புரிஞ்சுங்க. நம்ம உடம்புக்குள்ளேயும் மின்சாரம் இருக்கு, நம்ம உடம்புக்குள்ளேயும் காந்தம் இருக்கு. இது சயின்ஸ் படித்தவங்களுக்கு தெரியும். இந்த சயின்ஸ் இன்றைக்கு நீங்க பாடம் வச்சு இன்னைக்கு நவநாகரிக காலத்துல கம்ப்யூட்டர் யுகத்துல இதெல்லாம் பேசிட்டு இருக்கீங்க. இதெல்லாம் குடிமைக்காரன் அப்பவே நம்ம சித்தன் அன்னைக்கே சொல்லிட்டான் எல்லாமே. அதனாலதான் இதை தயார் பண்ணான். அது எங்கெங்கன்னு பாருங்க. வர்மங்கள் எங்கெங்க இருக்கு, காதுல ஓட்ட போடுறது, மூக்குல நகை எங்கெங்க போடணும்னு சொல்லி கொடுத்தான் பாருங்க. கழுத்துல கண்டத்துல போட்டுக்கிறது, கண்டம்னு சொல்லி இதுக்கு பேரு. அப்ப காதுல ஓட்டையை போட்டு இங்க போடுறது, காதுல ஓட்டை போட்டு தங்க நகை அணிகிறதுல அவ்வளவு பெரிய விஷயங்கள் அடங்கியிருக்கு. ஏன்னா இது 3ஆம் ஜாதகத்துல உள்ள, அதாவது நம்முடைய இதுல ஜாதகரி சாஸ்திர ரீதியாக நம்ம கணக்கில் எடுத்துக்கிட்டோம்னா 3ஆம் இடமா வருது காது. அப்ப இதுதான் கம்யூனிகேஷன், அதாவது பிற தொடர்புகளை உருவாக்குற இடம் அந்த காது. இங்க நீங்க இந்த வைரத்தோடலாம் போடுவாங்க சில பேர். அது என்ன சொன்னா நிறைய அன்பான இதயங்களை நம்மளை கொண்டாந்து சேர்த்துடும். வைரத்தோடு போட்டுருக்கலாம் பாருங்க, நல்ல நல்ல நட்புகள் உருவாகும். காதுல வைரக்கம்மல் போறதால இதை பத்தி பேசினா நிறைய பேசணும். ஒவ்வொரு இதுக்குமே ஒவ்வொரு வகையான விஷயங்கள் இருக்கு. எல்லாமே சயின்ஸ். நம்ம சித்தர்களுடைய கண்டுபிடிப்பு எல்லாமே சயின்ஸ். ஆக மெய்ஞானத்தின் கண்டுபிடிப்பு அன்பர்கள் இதெல்லாம் எப்ப சங்க காலத்துக்கு முன்பே. ஆனா விஞ்ஞான கண்டுபிடிப்புலாம் என்ன இருக்கு நீங்க நல்லா பாருங்க. இப்ப நம்ம பேசிட்டு இருக்க இந்த ஒளி அலை, இந்த இதெல்லாம் உள்வாங்கலாம் செஞ்சுட்டு இருக்கு. ஆனா இந்த உயிராற்றலை மேம்படுத்துவதற்கு தான் சித்தர்கள் அன்னைக்கு மெய்ஞானத்துல நிறைய விஷயங்கள் சொன்னாங்க.
அப்ப உயிரும் உள்ளமும் மகிழ்ச்சி பொங்க நீண்ட காலம் நிலைத்து வாழ என்ன வழியோ அதெல்லாம் செஞ்சு கொடுத்தாங்க. அப்ப காதுல வந்து கம்மல் போட்டுக்கிறதும் மோதிரம் போட்டுக்கிறதும் அதே மாதிரி வந்து காப்பு போட்டுக்கிறதும் இத்தனையுமே வந்து சயின்ஸ் தான். அப்ப என்ன செய்யலாம் அப்படின்னா இப்போ விஷயத்துக்கு வந்துடுறேன். இந்த கோயிலெல்லாம் பார்த்தீங்கன்னா வேல் வச்சிருப்பாங்க. இரும்பால் செய்யப்பட்ட வேல், பித்தளையால் செய்யப்பட்ட வேல் இப்போ நிறைய வச்சிருக்காங்க. இரும்பு வேல் வெளியில நிறைய இருக்கும். இந்த கூர்மையை ஆக்கிட்டாலே மேலே இருந்து விண்காந்த ஆற்றலாம் அதிகமாக வாங்குது. இந்த கூர்மையான பொருட்கள் பூராமே வாங்கும். இந்த கோபுரம் கூட பாருங்க இப்படி போய் நிற்கும். இந்த அதே மாதிரி இப்படி இந்த கும்புற விஷயம் வந்து இந்த வந்து அலை நிறைய ஃபார்ம் ஆகும் நமக்குள்ள. இந்த காந்த அலைகள் அதிகமாக ஃபார்ம் ஆகும். மைனஸ் பிளஸ் சேரும்போது உடல்ல ரசாயன மாற்றம் ஏற்படும் சொல்லி சித்த விஞ்ஞானம் சொல்லுது. சித்த நிலை மட்டுமே சுத்த நிலை. ரைட். இப்போ இந்த விஷயத்துக்கு வந்துடுவோம். இப்போ இந்த மாதிரி இதெல்லாம் நம்ம என்ன செய்யலாம் அப்படின்னா, செப்பு மோசம், செம்பு, இந்த செம்பு காப்பர் உங்க பாஷையில் இப்பெல்லாம் கொஞ்சம் இங்கிலீஷ் சொன்னால் தான் டக்குன்னு புரியுது மக்களுக்கு. தமிழக மக்களுக்கு ஆங்கிலத்தில் பேசினால் மட்டும்தான் புரிகிற நிலைமை வந்துகிட்டு இருக்கு. இன்னும் போக போக ஆங்கிலம் தெரியாதவன் தமிழ்நாட்டில் இருக்க முடியாத நிலைமை வந்துடக்கூடாது. அதை இறைவன்கிட்ட வேண்டிக்கிறோம், உங்கள்கிட்டையும் வேண்டிக்கிறோம். தமிழை தயவு செய்து கற்றுக்கொள்ளுங்கள். தமிழில் உள்ளது எம்மொழியும் இல்லை, யாம் அறிந்த மொழியிலே. பன்மொழி புலவன் பாரதி சொல்கிறான், யாம் அறிந்த மொழிகளிலே தமிழ் மொழி போல் இனிதாவது எங்கும் காணோம், தேமுதல தமிழோசை உலகமெல்லாம் பரமவகை செய்தல் வேண்டும்னு பாரதி சொல்றான். மகாகவி பாரதி, தேசிய மகாகவி, தேசிய கவிஞன் பாரதி சொல்றார். இதெல்லாம் நீங்க கொஞ்சம் கேட்டுங்க. அதனால இப்ப என்ன மோதிரம், காப்பர் மோதிரம் போட்டா அதாவது உங்களுக்கு இரத்த ஓட்டங்கள் தடையாகாது. உடம்புல இருக்கக்கூடிய வேறு விதமான காத்து கருப்பு ஓட்டங்கள், அதாவது மனநிலை பாதிக்கப்பட்டவர்கள் முதல்ல அங்க வாங்க பாயிண்ட். கவலைக்குரியவர்கள், ஆழ்ந்த கவலை உள்ளவர்களாம் காப்பர்ல வந்து கையில வந்து காப்பு அணிந்து கொண்டால், காப்பர் காப்பு போட்டுக்கிட்டா கண்டிப்பாக மன உளைச்சல் இருந்து மீளலாம். ப்ரெஷர்காரன் கண்டிப்பா காப்பர் போடணும். இந்த பித்தளை இருக்கு பார்த்தீங்களா, பெரும்பாலும் பித்தளை கலந்து அந்த ஐம்பொன் கலந்து போடுவாங்க. இந்த ஐம்பொன் கலந்து போடுவது மிக சிறப்பு. ஆனா அளவை சரியா இருக்கணும், சம அளவா இருக்கணும். இந்த சம அளவிலே ஐம்பொன்னை கலந்து, அதாவது பித்தளை, தங்கம், வெள்ளி, இரும்பு, ஈயம், இந்த ஐந்துமே கலக்கணுங்க. இதை விட ஒரு அற்புதமான மகா சக்தி படைத்தது வேற எதுவுமே இல்லைங்க. இந்த ஐம்பொன்னும் கலந்து நீங்க மோதிரத்தை வேல் வைத்து போட்டால், வேல்முகம் வைத்து நீங்கள் போட்டால் எதிரியை வெல்லலாம். நாக வடிவம் கொண்டு மோதிரம் போட்டால் அது கொஞ்சம் ஆபத்தான விஷயம். ஆனா நாக உருவத்தை உடம்புல இந்த நாக மாதிரி சுத்தி உடம்புல போடுறதுலாம் ரொம்ப தப்பான விஷயம். அது வந்து மகா ஞானிகள், தவபுருஷர்கள் வேணா போட்டுக்கலாம். சராசரியாளர்கள் பாம்பு உருவத்தை கையில் போடக்கூடாது. அதை ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. அப்ப ஒண்ணு என்ன செய்யலாம் அப்படின்னா, இதுல நல்ல விஷயம் என்னன்னா, நீங்க வந்து இந்த அதாவது வேல் போட்டுக்கலாம், அம்பு மாதிரி போட்டுக்கலாம், இந்த தாமரை அதாவது பூவியினுடைய அந்த மாதிரி தன்மைகளை ஒத்து நீங்க வரைஞ்சி போட்டுக்கலாம். இதெல்லாம் செஞ்சுக்கலாம். அந்த பாம்பு உருவம் ஒரு மாதிரியான இந்த மாதிரி விஷயங்கள்லாம் செஞ்சு போடக்கூடாது. மிகப்பெரிய அது மாதிரி சில பேர் வந்து பச்சை குத்திக்குவாங்க, பாம்பை பச்சை குத்திக்குவாங்க. அந்த மாதிரி ரொம்ப ரொம்ப தப்பு. அது என்னைக்குமே வந்து கொஞ்சம் அந்த விஷயங்களை எல்லாம் நீங்க அப்புறப்படுத்திக்கிறது நல்லது எல்லா வகையிலும். அதே மாதிரி வெள்ளி மோதிரம், வெள்ளி வந்து உடல்ல இருக்கணும், வேற ஒண்ணுமே இல்லை. உங்களுக்கு வந்து விந்தணுடைய ஆற்றல் அதிகரிக்கும், அதே மாதிரி சந்தான விருத்தி அதிகரிக்கும், அதே மாதிரி உங்களுக்கு வந்து வசீகரம் கூடும். இந்த வெள்ளிக்கு அந்த பவர் உண்டு. பெண்களுக்கு அதனாலதான் கால் வரைக்கும் வெள்ளி கொலுசு போட்டது, இதெல்லாம் நிறைய விஷயங்கள் இருக்கு, இதெல்லாம் இருக்கு. அதே மாதிரி உடலுடைய தன்மைகளை மாற்றக்கூடிய வல்லமை உலோகங்களுக்கு உண்டு. ஆக இந்த மாதிரி போட்டுக்கலாம். ஆனா இதெல்லாம் ப்ராசஸிங் இருக்கு. எப்படி போடணும், எப்ப போடணும், தோஷத்தை நீக்கி போடணும். புரியுதா? இத்தனை பொருட்களுமே செஞ்சுட்டு வந்துடும், உடனே கடையில் வாங்கி உடனே மாட்டிக்கிட்டு உடனே வந்துடும். அதனால ஒன்றும் நடக்காது. அது ப்ராசஸிங் இருக்கு. இப்போ ஒன்றும் இல்லை, சாப்பாடு ஒன்று உங்களுக்கே எடுத்துங்க. இப்போ சாப்பாடு இருக்கு, வீட்டில் சாப்பாடு இருக்கு சார். இப்போ சாப்பாடு எடுத்து நீங்கள் சாப்பிட்டீங்கன்னா டேஸ்ட் வருமா? அந்த சாப்பாட்டை வச்சு முறையாக அதில் குழம்பு ஊற்றி, அதுக்கப்புறம் பிணைஞ்சு, அதில் கொஞ்சம் உப்பு பத்தலைன்னா அதை கொஞ்சம் போட்டு, அதுக்கப்புறம் நீங்கள் உட்கார்ந்து அதை பிணைஞ்சு, அதாவது இந்த கையால் அப்படி பிணைஞ்சு
அதை ஒன்று கூட்டி அதுக்கப்புறம் வாயில வச்சா மட்டும்தான் அந்த சுவை தெரியுது இல்லையா. மொத்தத்தில் அப்படி சாப்பிட்டாலும் உங்களுக்கு ஏதோ பெரும் சாப்பாடு சாப்பிட்டாலும் இருக்கும், ஆனால் அந்த சுவை தெரியாது இல்லையா. நல்லா புரிஞ்சுங்க, உங்களுக்கு விரும்பி ஒரு பொருள் உள்ள போனால் மட்டும்தான் உங்களுக்கு உடல் நலத்தை அது பாதுகாக்கும். இல்லாட்டி ஏதோ பேருக்கு ஞாபகம் இல்லாமல் ஏதோ பசிக்க அப்படி போட்டிங்கன்னா அதுதான் நோயாக மாறும். மனம் எல்லா விஷயத்துக்குமே மன நிம்மதியோட ஒன்று செய்யலைன்னா உடல்நலம் கெட்டுவிடும். இதை ஞாபகத்தில் வச்சுங்க. மன நிறைவோட ஒரு விஷயத்த பண்ணீங்கன்னா அது பாயசனாக இருந்தால் கூட அங்கே போய் ஒன்றும் செய்யாது உங்களுக்கு. மன நிறைவு என்பது மிக 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 முக்கியம் எல்லா விஷயத்திலையுமே. அதனால தான் சித்த பெருமக்கள்லாம் இதெல்லாம் சொல்லி கொடுத்தாங்க. அது மாதிரி இந்த உலோகங்களை வேல்முகம் வச்சு போட்டால் எதிரியை வெல்லலாம்னு சொல்லிட்டேன். அதே மாதிரி தாமரைப்பூ முகம், அதாவது தாமரைப்பூ மாதிரி செஞ்சு போட்டால் பல்வேறு வகையான மகாலட்சுமி கடாட்சத்தை பெற முடியும். ஆனால் இத்தனை செய்யும் பொழுதும் இந்த உலோக தோஷம் நிவர்த்தி, அதாவது தோஷ நிவர்த்தி பண்ணணுதை அதை சுத்தப்படுத்தணும். இந்த சுத்தப்படுத்துகிற முறை இருக்கு, அதெல்லாம் மெத்த சொல்லணும். நிறைய விஷயங்கள் இருக்கு. இந்த இந்த மாதிரி அது எப்படி சுத்தப்படுத்துறது அப்படிங்கிறது 3 வகை இருக்கு. கோமை, மாட்டு கோமயம். ஒரு பொருள் செஞ்சு எந்த நகை வேணாலும் செஞ்சுட்டு வந்துட்டீங்க, அந்த நகை முதல் நாள் மாட்டு கோமயத்தில் இருக்கணும், ஒரு இரவு மாட்டு கோமயத்தில் இருக்கணும். அதுக்கப்புறம் அதை எடுத்துட்டு ஒரு இரவு முழுக்க முழுக்க தோஷ நிவர்த்தி செய்யக்கூடிய அந்த நம்ம இந்த பொருள், நம்முடைய முக்கியமாக சொல்லக்கூடிய அருகம்புல். அருகம்புல் வேர் இருக்கு பார்த்தீங்களா, அருகம்புல் வேர் அரைச்சி அந்த தண்ணீரில் கலந்து அதில் இருக்கணும் ஒரு நாள் முழுக்க. அதுக்கப்புறம் பாலில் இருக்கணும் ஒரு நாள். இந்த 3 தினங்களும் இந்த அருகம்புல் தண்ணி, பால், 3 வகையான விஷயங்கள், அருகம்புல், கோமயம், பால், இந்த 3 இதுலையுமே இந்த உலோகங்கள் இருக்கணும். இந்த உலோகங்களை ஒரு இரவு முழுக்க 3 இரவுகள், ஒரு இரவு விட்டுறணும், மறுநாள் காய்ச்சணும். கடைசியா உப்பு முக்கியமா கல் உப்பு இருக்கு பார்த்தீங்களா. இந்த கல் உப்பு நல்லா நீங்க புரிஞ்சுங்க, எவ்வளவு திஷ்டியாக இருந்தாலும் உப்பு நீக்கும். எந்த தப்பையும் உப்பு காக்கும், உப்பு நீக்கும். ஞாபகத்தில் வச்சுங்க, உப்புக்கு அவ்வளவு பெரிய வலிமை இருக்கு. அதுக்கப்புறம் உப்பு நீர்ல கழுவிட்டு அதன் பிறகுதான் நீங்க யார் இதை மாற்றணும்னா நீங்க உங்களுடைய இதுல நல்லா புரிஞ்சுங்க. எந்த ஒரு அணிகலனா இருந்தாலும் நீங்களா மாட்டிக்கவே கூடாது. உண்மையிலேயே உங்களுடைய நலம் விரும்பி யார் உங்க வீட்டுல நீங்க நல்லா இருக்கணும்னு யார் நினைக்கிறாங்களோ அதனால நீங்க டெஸ்ட் பண்ணிக்கணும். அவங்க அனுப்பிச்சு விட்டா அந்த அருமையான சிறப்பை நீங்க பெறுவீங்க. இதான் உண்மை. அப்ப யாரு, அது நண்பராக கூட இருக்கலாம், இல்லை உங்க வீட்டில் உங்க அம்மாவா இருக்கலாம், அப்பாவா இருக்கலாம், மனைவியா இருக்கலாம். உங்களுடைய நலம் உண்மையிலேயே நீங்க நல்லா இருக்குன்னு நினைக்கக்கூடியவர்கள், அவங்க தான் அனுபவிச்சு விடணும். அதை அனுபவிக்கும் போது கிழக்கு முகமாக அவங்க நிற்கணும், நீங்க மேற்கு முகமாக. இந்த அடிப்படையில் தான் நீங்க நகை அணியணும். அது அணிகிற காலங்கள் செவ்வாய்க்கிழமையா இருந்துடவே கூடாது. அதே மாதிரி செவ்வாய்க்கிழமையா எந்த அணிகலனுமே செவ்வாய்க்கிழமையே அணியக்கூடாது, வாங்கக்கூடாது. ஞாபகத்தில் வச்சுங்க. அதே மாதிரி சனிக்கிழமையும் அணியக்கூடாது, வாங்கக்கூடாது. மற்ற நாட்களில் முடிஞ்ச வரைக்கும் வலதுபுறையாக இருந்தால் நல்லது. இந்த சனிக்கிழமையும் செவ்வாய்க்கிழமையும் வலதுபுறையும் ஆகாது, தேய்புறையும் ஆகாது. இந்த 2 கிழமையும் மட்டும் புது நகை அணிகலாம். அது வேறு மோதிரம் போட்டால் கூட சரி, இந்த 2 கிழமையை நீங்கள் தவிர்த்தரணும். இதெல்லாம் இந்த மாதிரிலாம் நிறைய இந்த மாதிரி ப்ராசஸிங்கோட நீங்கள் அதை அணியும் பொழுது மட்டுமே அன்பர்களே, தோழர்களே, தொழிகளே, அதுக்கான உண்மையான தன்மையை, உண்மையான அதிர்ஷ்டத்தை நீங்கள் பெற முடியும். இதை கற்களை பற்றி பேசலாம், இன்னும் டைம் போயிட்டே இருக்கணும். அடுத்த இதில் நான் சொல்கிறேன். இது மாதிரி நிறைய விஷயம் இருக்குது. ஆக இப்படி நீங்கள் செஞ்சு பாருங்க, வாழ்க்கையில் வளம் பெறுவீர்கள். அற்புதம்.